வணக்கம் entrepreneurs. கடந்த 20-25 வருஷமாவே நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக நம்ம சென்னையில் பிஸ்னஸ் growth அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம், மேனுஃபேக்சரிங், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், எம்என்சிஸ்னு எல்லா செக்மெண்ட்லையுமே இண்டஸ்ட்ரியல் growth அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் growth-உடைய டைரக்ட் இம்பேக்ட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் தாங்க. ஒரு கம்பெனியோடைய பிராண்ட் லான்ச்சாக இருக்கட்டும், ப்ராடக்ட் லான்ச்சாக இருக்கட்டும், ஆனுவல் மீட்டு, டீம் அவுட்டிங், கான்ஃபரன்ஸ், அவார்ட்ஸ் நைட்டு, ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன், டீலர்ஷிப் மீட்டுன்னு எந்த ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கட்டாயம் தேவையாக இருக்குங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் மாதிரியான சோஷியல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சப்போர்ட் இப்போல்லாம் கட்டாயம் தேவைப்படுதுங்க. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு என்னெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணும், எப்படி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணலாம். சரிங்க, இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன லைசன்சஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சுருக்கமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும், அது ஒரு மியூசிக் கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதோ ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட்டையும் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறதாங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. சிம்பிளாக சொல்லணும்னா கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம, கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் அந்த ஈவெண்ட்டை எடுத்து நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறது தான் ஈவெண்ட் கம்பெனியோடைய வேலை. சரிங்க, சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணும் ஒன்றுனா பார்த்துடலாமா? முதல்ல கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேர் வைக்கணுங்க. அந்த பேரை வச்சுட்டதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப சின்ன லெவலில் ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு பெருசாக எதுவும் லைசன்சஸ் தேவையில்லை. வெறும் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மட்டுமே இருந்தால் நீங்கள் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதுவே பெரிய பெரிய கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், கொஞ்சம் பெரிய லெவலில் நான் வந்து கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸை ஒரு ஓபிசி, அதாவது 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாவோ இல்லை நார்மல் ப்ரைவேட் லிமிட்டடாவோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கட்டாயம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு. ஆனால் இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எல்லா பிஸ்னஸ்க்கும் கம்பல்சரி கிடையாதுங்க. அப்போ யார் இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிறுவனத்துடைய டர்ன் ஓவர், அதாவது ஆண்டு வருவாய் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதோ, அதாவது நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய டோட்டல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்து அதுக்கு மாதம் ரிட்டர்ன்ஸ் கட்டி சிரமப்பட வேண்டாம். இன்னும் ஒரு சில சமயங்களில் நீங்கள் வந்து கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ஜிஎஸ்டி பில்லிங் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா கிளைண்ட்ஸும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது ஆப்ஷனல் தாங்க. மூணாவது விஷயம், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோங்க. இது கட்டாயம் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு வந்துட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் எடுத்து அது மூலிமா தான் உங்களோட பிஸ்னஸ்க்கு வர வேண்டிய வரவு செலவு இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத தயவு செஞ்சு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பயன்படுத்தாதீங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பேங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் பெரிய பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான பெரிய பேங்க்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா கட்டாயம் அங்கே வந்து 2 லைசன்சஸ் கேட்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கூட வந்து இந்த ஜிஎஸ்டி இல்லைனா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயன்றது ஒரு பேங்க்கில் உங்கள் கம்பெனி பேரில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அடுத்து நாலாவது, இது கம்பல்சரி கிடையாது, ஆனால் ரெக்கமெண்டட். நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஒரு பேர் வைப்பீங்க இல்லையா, அதை நிறைய இடங்களில் அட்வர்டைஸ் பண்ணுவீங்க, ரொம்ப பாப்புலராக இருக்கும். அந்த டைமில் உங்களோட பேரை வேறு யாரும் டூப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்.
இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்ட் நேமையோ இல்லை உங்களோட கம்பெனி நேமையோ உங்களோட காம்படிட்டர்ஸ் யாரும் டூப்ளிகேட் பண்ணவே முடியாதுங்க. அடுத்து 5வது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஆனால் இதுவுமே எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. உங்களோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 15க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இஎஸ்ஐ பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுங்க. ஸோ இந்த 5 லைசன்ஸ் தாங்க. முதல்ல கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. 2வது ஜிஎஸ்டி தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது உங்களோட டர்ன் ஓவர் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கட்டாயம் எடுத்துருங்க. 3வது உங்களுடைய கம்பெனி பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். 4வது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். 5வது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இஎஸ்ஐபிஎஃப் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிடலாங்க. சரிங்க, நீங்கள் சொந்தமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் ஒரு சின்னதாக பர்த்டே பார்ட்டியோ இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனோ பண்ணுறீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் மாதிரி பண்ணுறீங்க, இல்லை பப்ளிக் கேதரிங், பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில லைசன்சஸ் வாங்கணும். அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம் போலீஸ் பர்மிஷன். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எதுக்காக நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா, ஒரு சில ஈவெண்ட்ஸ் பப்ளிக் பிளேஸில் நடக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு பெரிய நியூ இயர் பார்ட்டின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு கான்சர்ட் நடத்துகிறீங்க, நிறைய கூட்டம் வரும். அந்த மாதிரியான நேரங்களில் கட்டாயம் நீங்கள் போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருக்கணுங்க. அங்கே ஏதாவது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்குதா, இல்லை தவறான செயல்கள் ஏதாவது நடக்குதா, நிறைய கூட்டம் கூட்ட நெரிசலில் யாருக்காவது ஏதாவது ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக முன்கூட்டியே போலீஸ் பர்மிஷன் வாங்கி, போலீஸுமே அங்கே செக்யூரிட்டிக்கு வருவாங்க, சில சமயங்களில் செக்கிங்க்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். அதனால் முதல்ல போலீஸ் பர்மிஷன் அப்படின்றது வாங்கிடுங்க. அண்ட் அடுத்த லைசன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வேணும், அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 2வது ஃபயர் சேஃப்டி என்ஓசி. இந்த ஃபயர் சேஃப்டி என்ஓசி எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விளக்குகள்லாம், அதாவது லைட்ஸ் எல்லாம் போட்டு, அதே மாதிரி பெரிய ஸ்டேஜஸ் போடுறீங்க, இன்டோர் இடத்துல நிறைய க்ரௌடு வராங்க, அங்கே ஏதாவது தீப்பிடிக்கிறதுக்கான அபாயங்கள் இருக்குது, இல்லை நீங்கள் உங்களுடைய ஈவெண்ட்லேயே ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நெருப்பெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் முன்கூட்டியே நீங்கள் எடுத்து அதுக்கப்புறமா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ஒரு என்ஓசி வாங்கிக்க வேண்டியது கட்டாயங்க. அடுத்து 3வது லோக்கல் பாடி என்ஓசி. அதாவது லோக்கல் பாடி நான் எதை சொல்கிறேன்னா, கார்ப்பரேஷன் இல்லை முனிசிபாலிட்டியில் ஒரு என்ஓசி வாங்கணுங்க. நீங்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா, மியூசிக் பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நீங்கள் லோக்கல் பாடி, அதாவது கார்ப்பரேஷன்லையோ முனிசிபாலிட்டிலையோ சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பொது நிகழ்ச்சிகளில் நீங்கள் சினிமா பாடல்களை ரெக்கார்டடாக இருந்தாலும் சரி, இல்லை லைவ் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, சினிமா பாடல்கள் பாட போகிறீங்க அப்படின்னா இதுக்கான லைசன்சஸ் வாங்கணும். இதுக்கு காப்பிரைட் சொசைட்டி அப்படின்னு இருக்குங்க, அதில் ஐபிஆர்எஸ் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குது, பிபிஎல் லைசன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்படி லைசன்ஸ் வாங்காமல் நம்ம இந்த பாடல்கள்லாம் ஒழிச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு லீகல் நோட்டீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் அந்த பாடலுக்கு சொந்தக்காரரோ அவங்க உங்களுக்கு பெரிய காம்பன்சேஷன் கேட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அடுத்து 5வதா நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் லிக்கர் சப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான லிக்கர் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். இல்லை உணவுப் பொருட்கள், அதாவது டின்னரோ இல்லை லஞ்சோ நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கட்டாயம் வாங்க வேண்டிய லைசன்சஸ். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்ன லைசன்சஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் வாங்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதில் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் என்னவோ அதை நாங்கள் தீர்த்து வைப்போம். அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். நன்றி, வணக்கம்.